மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் நேற்றுக்கு, அதாவது இன்னைக்கு இயர்லி மார்னிங் 12 o'clock மேலே நம்ம பசுபதி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட் பார்ட் இன் டேட்ஸ் லைஃப் இஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி பிரியா கூட. ஸோ அதுலேயுமே சேட் ஃபேஸோட தான் இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம தாத்தா வந்து நிவின் கூட சில செட் ஆஃப் பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு பிக்சரில் நடுவில் ராகினி வந்து போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு கூட நம்ம பசு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு காஸ்டியூமில் ராகினி கூட எடுத்துக்கிட்ட பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக் டு பேக் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இதில் ஒரு சிலர் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க, பிரவீன் சாருடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னு சொல்லி. நானுமே போய் பார்த்ததுல எதுவுமே இல்லையே, ஒரு வேளை போட்டு ஏதாச்சும் டெலிட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் தெரிய வந்துச்சு. அவங்க வந்து சம்பவம் அப்படின்னு போட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு லிங்க்கோட அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு போகும். ஸோ அது என்ன வீடியோ அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க சம்பவம்னு போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து மகாநதி ரிலேட்டடாக கிடையாது. அவங்க பர்சனலாக இந்த நியூ இயர்க்காக ட்ரிப் போனாங்க இல்லையா, அப்போ அவங்க கார் வந்து எங்கேயோ சிக்கிச்சு போல. ஸோ நான் அந்த வீடியோ பார்க்கல, பட் அது ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் வந்துட்டு அவங்க அந்த லிங்க்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க சம்பவம்னு போட்டு. ஸோ அது நிறைய பேர் வந்து மகாநதின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கான ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன் தான். ஏன்னா எப்போவுமே வந்து மகாநதி ரிலேட்டடாக ஏதாவது பிடிஎஸ்ல ஷேர் பண்ணாங்களா அவங்களே வந்து ஹேஷ்டாக் மகாநதின்னு போடுவாங்க. அதர்வைஸ் ஹேஷ்டாக் வேக்கா எதுனாலுமே அவங்களே ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.